அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் பராபவ வருஷம் 2026-27 வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பாருங்கள். அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த இனிய புத்தாண்டு நாளில் வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். 12 ராசிக்கும் பதிவீடு செய்யப்படுகிறது. வாருங்கள், வீடியோக்கள் செல்லலாம். முதலில் மேசராசி பலன்கள். பணவரவும் செலவும் உண்டு. வேலையில் தொழிலில் அலைச்சல் உண்டு. வேலையில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம் வரும். வேலையில் பெரும் கஷ்டமும் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிலும் தாமதமான வெற்றியே கிட்டும். தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் புதிதாக வாங்கும் பொழுது நன்றாக யோசித்து வாங்குவது நல்லது. மாணவ மாணவியர்கள் முழு முயற்சியுடன் படித்தால் நல்ல மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் பயணத்தை தவிர்ப்பதும் பொறுத்து நிறுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு கடல் கடந்து சென்று வேலை செய்யும் யோகமும் உண்டு. மண்மனை பூமி யோகமும் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். வேலை வாய்ப்பும் ப்ரமோஷனும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்கள் நட்புடன் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு திடீரென திருமணம் கூடி வரும். தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். வண்டி வாகனம் பூமி காணி யோகம் உண்டாகும். மாதா பிதாவிடம் உள்ள மனக்கஷ்டங்கள் நீங்கி நட்புடன் இருப்பார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தாய் தந்தை உடல் ஆரோக்கியம் கூடும். அலைச்சல் அல்லல் தொல்லை வந்து விலகும். இந்த ராசிக்காரர்கள் முருகனுக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்வது சிறப்பு தரும். அடுத்து மிதுன ராசி. இவர்களுக்கு வேலைப்பளு அதிகம் உண்டு. அதில் முன்னேற்றமும் உண்டு. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் வேலை வாய்ப்பு தேடி வரும். திருமணமும் கூடி வரும். நிலபல சொத்து சுகம் வீடு வாகன யோகமும் உண்டாகும். புத்திர சந்தான சௌபாக்கியம் உண்டு. வேலையில் இருந்த தடை நீங்கும். வண்டி வாகனங்களில் பொறுப்புடன் செல்வது நல்லது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். தாய் தந்தையின் உடல் பிணி விலகும். இந்த ராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனீஸ்வரன் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. அடுத்து கடகராசி. தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் உண்டாகும். சொந்த பந்தம் குடும்பம் கருத்து வேறுபாடு மனக்கசப்பு நீங்கும். புதிய எண்ணம் செயல் நிறைவேற காலதாமதமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. லோன் பெற்று வண்டி வாகனம் பூமி வீடு காணி கரை வாங்கும் யோகம் உண்டு. குழந்தை செல்வம் பெரும் பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் வரவு உண்டு. செலவும் உண்டு. தெய்வ திருத்தலங்கள் போகும் வாய்ப்பும் அதை நிர்வகிக்கும் பொறுப்பும் உண்டாகும். மாணவர்கள் மாணவிகள் கல்வியில் சிறந்த மதிப்பெண் பெறுவார்கள். இவர்கள் பெருமாள்
சனீஸ்வரன், குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து சிம்ம ராசி. செய்யும் வேலை கை கொடுக்கும். வேறு வேலை தேட வேண்டாம். இருக்கும் வேலையே கஷ்டத்துடன் நடக்கும். தொழில் மந்தம் இருக்கும். இருந்தாலும் படிப்படியாக அது சிறப்பு தரும். திருமணம் நடக்கும் யோகமும் உண்டு. திருமணம் வாய்ப்பு வந்தால் தள்ளி போட வேண்டாம். கடன் கொடுப்பது வாங்குவது தாமதமாகும். திருமணமான கணவன் மனைவி உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். நரம்பு, மூட்டு, கைகால் வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக வாய்வு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல மதிப்பெண் பெற முடியும். இவர்கள் விநாயகர், சிவன், பெருமாள் வழிபாடு செய்வது நலம் கொடுக்கும். அடுத்து கன்னி ராசி. தொழில் மேன்மை, வளர்ச்சி உண்டாகும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு யோகம் தரும். உடல் ஆரோக்கியம், புத்திர சந்தான சௌபாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் வெற்றியும் உண்டாகும். தொழில் வேலையில் கண் திருஷ்டி உண்டாகி தடைகள் வந்து விலகும். கொடுத்த கடன் படிப்படியாக வசூலாகும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் சிவன், முருகன், லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து துலாம் ராசி. தொழிலில் முன்னேற்றம், டெவலப் செய்வது ஏற்படும். பதவி உயர்வு, வேறு இட மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாலி கட்டும், மேளம் கொட்டும் நேரம் உண்டு. தொழிலில் கடினமாக உழைக்க நேரிடும். தெய்வ காரியம், தெய்வ வழிபாடு உண்டு. பிள்ளைகளுக்காக கல்விக்கு செலவு செய்ய நேரிடும். கொடுத்த கடன் திரும்பி வரும். பணவரவு அதிகரிக்கும். பெண்கள் அலைச்சலை தவிர்க்கவும். புதிய வேலை கிடைக்க தாமதமாகும். மாணவ மாணவியர் உயர் மதிப்பெண்கள் பெறுவார்கள். இவர்கள் முருகன், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து விருச்சக ராசி. உடல் நோய் விலகும். உத்தியோக உயர்வு உண்டாகும். இடமாற்றம் உண்டு. 2 வீலர் 4 வீலர் மனை, வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பம், மனைவி, மக்கள் ஒற்றுமை பெறுவார்கள். வீட்டில் மங்கள காரியம் உண்டாகும். கடன் எதிரி தொல்லை குறையும். மாணவர்கள் சிரத்தையுடன் படித்தால் நல்ல மதிப்பெண், விரும்பிய படிப்பு உண்டாகும். புத்திர சந்தான சௌபாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிலும் நின்று நிதானித்து செல்வது நல்லது. இவர்கள் சனீஸ்வரன், பெருமாள், லட்சுமி, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து தனுசு ராசி. வீடு மாற்றம், தொழில் மாற்றம் வரும். தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. செய்யும் தொழிலை, வேலையை தக்க வைத்து கொள்ளணும். புதிய முயற்சி வெற்றி பெற காலதாமதமாகும். பண விஷயம், சாமீன் விஷயம் யோசிக்காமல் செய்யக்கூடாது. உறவினர், நண்பர் மூலம் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது. கடன் கொடுப்பதில், வாங்குவதில் பிரச்சனை வரலாம். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். கணபதி, பெருமாள், சிவன், பார்வதி இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி சிகரம் தொடும் நேரம். தொழில் வளர்ச்சி, விரும்பிய இடம், வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம், மண்மனை, வீடு, வாகன யோகம் உண்டு. முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. கடன் தொல்லைகள், வேதனைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை பெறுவர். தெய்வ வழிபாடு, டூர் போவது, மகிழ்ச்சியான பயணம் உண்டாகும். உற்றார் உறவினர், நண்பர் மூலம் சிலருக்கு நன்மைகள் உண்டு. ஒரு சிலருக்கு மனக்கசப்பும் உண்டு. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் முழு வெற்றி பெறலாம். இவர்கள் சிவன், பார்வதி, முருகப்பெருமான், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது நல்லது.
அடுத்து கும்பராசி. தொழில் வேலையில் எதிரியை வெல்லும் யோகம் நேரம் உண்டாகும். ப்ரமோஷன் தாமதமாக கிடைக்கும். மாமன் மச்சான் பூர்வீகம் சிறப்பு பெறும். சொத்து பிரச்சனை தீரும். பிரிந்து பேசாத கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். நண்பர் தோழி உறவுகள் சிறப்பு தரும். தாய் தந்தை சகோதரி உறவுகள் சிறப்பு தரும். அவர்களால் அதிக பணச்செலவும் ஏற்படும். பண விரயமும் வரும். கணவன் மனைவி தீராத நோய் நொடி விலகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இவர்கள் சனீஸ்வர பகவானையும் துர்க்கை அம்மனையும் முருகன் வழிபாடு செய்வதும் நல்லது. அடுத்து மீன ராசி. சொந்த தொழில் வேலையில் அதிக சிரமம் இருக்கும். சொத்து பிரச்சனை தீரும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்வது நல்லது. வீடு, பூமி, கார், டூ வீலர் வாங்கும் யோகம் உண்டாகும். பல காரியங்கள் தாமதமானாலும் இறுதியில் வெற்றியை கிட்டும். உடல் நலத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு, கடல் கடந்து செல்லும் யோகமும் உண்டாகும். புத்திர சந்தான சௌபாக்கியம் உண்டாகும். இந்த மீன ராசிக்காரர்கள் கடல், கிணறு, ஆறு, நீர்நிலைகளுக்கு செல்வதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும். அப்படி சென்றாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்வு தித்திக்கும். மாணவர்கள் கடினமாக படித்தால் மதிப்பெண்கள் பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் சனீஸ்வரன், லட்சுமி நாராயண பெருமாள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. வணக்கம்.